எம்ஜிஆர் கலைஞரை போல நமது கழகத்திற்கு தம்பி கொன்றைவேந்தன் கிடைத்திருக்கிறார். கொன்றைவேந்தனுடைய கைகள் கழகத்திற்காக இரவும் பகலும் உழைத்தன. இவன் கைதான் உழைச்சதா? அவன் என் கையில மாவாடிக்கிட்டு இருந்ததா? கொன்றைவேந்தனுடைய கைகள் மட்டுமல்ல, அவர் கால்கள் கூட கழகத்திற்காக நடையாய் நடந்து உழைத்துக் கொண்டிருந்தன. அவன் காலத்தை ஓட தெரிஞ்சா, எங்க காலம் ஃபுட்பால் ஆனிச்சா? என்னையா அது? அதற்காக கிடைத்த பரிசுதான் இந்த இளைஞர் பதவி. என்ன கேட்காம யாரா டிசைன் பண்ணது? டைரக்டர் சார். டைரக்டர் என்னடா இது சார்? வெறும் தாரியான மட்டும் தான் போட்டிருக்கீங்க. தமிழ்நாடு மக்கள் 7 கோடி பேர் எனக்கு கொடுத்த பட்டம் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அது போடவே இல்லை. இங்கே அவங்க டைரக்டர் இதோப்பா விடியறதுக்குள்ள அந்த பேர் இந்த டிசைன்ல இருக்கணும். ஓகே சார். இல்லைன்னு வச்சுக்குவேன், நீ ஸ்டில் எங்கேயும் எடுக்க முடியாது. என்னடா முறைக்கிற? போட போட தம்பி மேனேஜர் கம் கியர் சார். வெளியில ரஜினி கட் அவுட் இருக்கு, கொடை பிடிக்க சொன்னேன், இன்னும் பிடிக்கல. கட் அவுட்டுக்கா? ஆமையா, அவருக்கு பிடிச்சாதான் நான் நடிக்க வருவேன். சரி. எப்படி இஷ்டம்? எனக்காக 7 கோடி மக்கள் வெயிட்டிங்க. நான் நடிச்சாதான் என் படமே ஓடுது. மச்சான் நல்லா இருக்க மாப்ள. 18th நியூசிலாந்து, 20th ஆஸ்திரேலியா, 22nd US, 24th இந்தியா வந்துடும் மச்சான். அப்புறம் எல்லாம் கேள்விப்பட்டேன் பெரிய பெரிய ஹீரோயினோட. அதெல்லாம் நம்மளா பார்த்து எழுதி கொடுக்குறா. அட பாவி. சரி, மனோக்கு ஃபோன் பண்ணி சொல்லியா? சொல்லிட்டேன் மாப்ள. சரி, ஓகே மச்சான். நீங்க பாக்குறீங்களே, இந்த 3 பேரும் வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, கடின உழைப்பால கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த நாதாருக்கு போன மாசம் வரைக்கும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்ப பாருங்களேன். ஃபேக்டரிக்கு வேலைக்கு கூப்பிட்டு இருந்துச்சு. வித்திருந்தாலும் 50,000 ரூபாயாவது கிடைச்சிருக்கும். இப்ப எல்லாத்தையும் செலவு பண்ணி என்ன பண்ண? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இப்படியே கச்சி கிச்சின்னு சுத்திக்கிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு உன் காலை வெட்டி சூப் வச்சு குடிக்க போறடா. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சினிமா பாக்குறதே தப்பு. இதுல இந்த ஐயா சினிமாவுல வேற நடிக்க போறாராம். ஏலே, சத்தியமா நீ விளங்கவே மாட்டடா. போய் பேசுறா, ஏ கண்ணாடி சில்லு போல பல்ல காட்டுறாளே, நான் பக்கத்தில் வந்தாலே துள்ளி ஓடுறாளே, ஏ மாவாட்டும் கல்ல போல ஒன்ன சுத்து வேண்டி, நீ ஒலிம்பிக்கு ஆட்டம் போல் ஓட வேணாம் தாண்டி, ஆட்டுக்காலு சூப்பு போல காரசாரமா, 5 ரூபா பொட்டு வச்சு போறதாரமா, தஞ்சாவூர் பொம்மை போல இடுப்பாட்டுறா, பிஞ்சு பையன் நெஞ்சுக்குள்ள நெருப்ப மூட்டு
காத்தாடிட போலீஸுக்கு அல்வா கொடுப்போம் அப்பாவின் பாக்கெட்டில் 500 ரூபாய் சுட்டு ஆளுக்கு ஒரு பேரு குடிப்போம் ஐயனாறு கோயில் பின்னே ஆளில்லா நேரம் பார்த்து அங்காத்தா சீட்டு ஆடுவோம் எங்கூரு திருவிழா எப்போதும் வந்தாலுமே எம்ஜிஆர் பாட்டு பாடுவோம் தனியா இருந்தது இல்ல பணிவா நடந்தது இல்ல எப்போதும் உருப்படவில்லை எங்களால ஊருக்கு சொல்ல என்ன பாருங்க தங்க கையில் 4 காசு அள்ளி வீசுங்க மத்தாப்பு தாவணியில் மல்லிப்பூ பொண்ணு ஒண்ணு மச்சான தாண்டி போனாலே தள்ளாடி முன்னே போய் தாய் மாம நான் தான் நான் தங்கச்சி என்று சொன்னாலே அடிமலையால பொண்ணு கிட்டே கொழா புட்டு கேட்ட போது மதையான போல என்ன பார்த்தா இனி கடிகார முள்ள போல அவளை நானு சுத்த மாட்டேன் ஆள் வச்சு அடிப்பாவ ஆத்தா ஆந்திரா பொண்ணு காரமா பொங்குரா சட்னி ஊட்டுறா தமிழக பொண்ணு எல்லாமே போடுறா பட்டினி போடுறா என்ன பாருங்க தங்க கையில் 4 காசு அள்ளி வீசுங்க அம்மாடி அத்தாடிடோய் இவ வாலில்லா காத்தாடிடோய் கையாலே மை பூசுறா இவ கண்ணாலே போய் பேசுறா கண்ணாடி சில்லு போல பல்ல காட்டுறாளே நாம் பக்கத்தில் வந்தாலே துள்ளி ஓடுறாளே ஏமாவாட்டுங்கல்ல போல ஒன்ன சுத்து வேண்டி நீ ஒலிம்பிக்கு ஆட்டம் போல ஓட வேணாம் தாண்டி சலாம் பாபு என்ன பாருங்க தங்க கையில் 4 காசு அள்ளி வீசுங்க சலாம் பாபு என்ன பாருங்க தங்க கையில் 4 காசு அள்ளி வீசுங்க மேடம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை மரணங்களை விட நாம் கண்டுபிடிப்பினால தான் மரணம் நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெமோ காமிக்கிறோம் மேடம் உங்களுக்கு. ஹெவி ரெயினில் கார் இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு மேடம். இப்போ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆன உடனே வைப்பர் ஸ்டாப் ஆகிடும். வைப்பர் ஒர்க் ஆகலைன்னா நம்ம வண்டியை நிறுத்தி தான் ஆகணும். நம்ம பிலோ 40 போனால் மட்டும்தான் வைப்பர் ஒர்க் ஆகும். ஸ்பீட் கம்மியாக போகும்போது ஆக்சிடென்ட் நடக்காது மேம். இதான் என்னோட கான்செப்ட். சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க? +2 முடிச்சுட்டு டிப்ளமோ கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் மேம். ஒரு டிப்ளமோ ஹோல்டர் போட்ட பிளான் எல்லாம் போர்ட் மீட்டிங்ல எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான். இதே ஒரு IIT ஸ்டூடெண்ட்னா உடனே ப்ராசஸ் ஆயிடும். 60 lakh ஒரே பேமெண்ட். சாரி மேம், இது என் லைஃப். தயவு செய்து வேலை பேசாதீங்க. அறிவியல் விஞ்ஞானி GT நாயுடு அவாய்ட் பண்ண ஊர் தானே இது. எங்களை மாதிரி இளைஞரோட மூளை வெளிநாட்டில் விற்கிற புரோக்கர் தானே நீங்க. அப்துல் கலாம் உங்க கண்ணில் படலை, இல்லைன்னா அவரையும் வித்துட்டு இருப்பீங்க. அண்ணே, புதுசா கமல் படம் ஏதோ கமிட் ஆகிக்கணும் கேள்விப்பட்டேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ, ஆமாம் சார், குட் மார்னிங் சார். சார் அது விற்கலாம் ரெடியாக வந்துருச்சு சார். காஸ்டியூம் தைச்சிட்ருக்கேன் சார். முடிஞ்சிச்சு சார். சார் தள்ளியா உள்ளே போ அபிராமி. எனக்கு ஏதோ ஒன்றா தாங்கிடுவேன். உனக்கு ஏதோ ஒன்றா என்னால் தாங்க முடியாது. நீ எல்லாம் ஆளை வெட்ட மட்டும்தான்டா அதுவாக இருப்பேன். ஆனால்
நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் மண்ணை வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறீங்கடா. கமல் விக்கிறா. ஆடா பாவி, பாதி கட்டி முடிச்ச வீட்டை முழுசா முடிச்சிடலான்னு பார்த்தேன். கெடுத்துட்டேடா. கமல் படம் போயிடும் போல இருக்குதுடா. அண்ணே கமல் படமே கமிட்டாலன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா பாவி? ஒரு முடி குறைஞ்சாலும் கண்டுபிடிச்சு. இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. எண்ணி 90 நாள்ல நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகல. என் பேரு வேலு வேலு தங்க வேலு இல்லடா. என்னடா எக்கோ கொடுக்குற? எக்கோ இல்லடா, பக்கா பக்கா பக்காடா. காப்பாத்துக்கு நன்றினே. வாரனே. ஓடாத, உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். யாரா நீங்களா? ஏய், நான் பேசும்போது உங்களுக்கு காது மட்டும்தான் வேலை செய்யணும். வேற ஏதாவது வேலை செஞ்சுச்சு உங்களை எவன் அடுத்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாட முடியாது. ஒரே அடி உச்சா போயிடுவேன். நீங்க அடிச்சா நான் உச்சா போயிடுவேன். ஆனா நான் திருப்பி உங்களை அடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு மொத்த சொத்தை வித்தாலும் பத்தாது. இடம் தெரியாம விளையாடுற மொட்டையா, இந்த சந்தில இருந்து சட்டசபை வரைக்கும் எனக்கு தெரியாத இடமே கிடையாது. நான் மோதாத மலையே கிடையாது. உனக்கு சாமி மலைய தெரியுமா? ஏய், உனக்கு தெரியுமா? அவருக்கு வலது கையை இடது கையை காலு மூக்கு மூச்சு எல்லாமே நான் தான். இவ்வளோ ஏன் அவர் சாப்பிட்ட கையை கூட என்ன கெடுத்தேன் கழுவார். அவர் கூட கதிர்னு தெரியும். வண்டி கடையில் பொறி வித்துக்கிட்டு இருந்த நான்சென்ஸ். நான் தான் அவனை அவர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்துருக்கியா? பார்க்காமையா சேர்த்து விடுவாங்க. சப்பா என்ன மூஞ்சிதான் மறந்து போச்சு. டேய், அண்ணன் தாண்டா கதிரு. நானா சாமர் ஆளுண்டா. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எச்சியலையாக இருந்தாலும் எலும்பு துண்டாக இருந்தாலும் அதை நான் தான் பொறுக்கணும். புரியலை அண்ணே? திருட்டு பையில நான் பிடிச்சி கொடுக்குறேன். நீங்க நீ நல்லாவே இருக்க மாட்டடா. என்னடா சொல்லி நடக்கிறது? ஆட்டோமேட்டிக் நடக்க முடியா? அண்ணன் அண்ணங்கிட்ட சாமி மலை கிட்ட இவனை நான் தான் பிடிச்சி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன்.